வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற ரேஷன் அட்டை சிஸ்டம்ல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான மாற்றத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு அறிவிப்பு இல்ல, கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை நேரடியா பாதிக்க போற ஒரு விஷயம். நீங்க ஷேர் பண்ண அந்த யூடியூப் வீடியோவை வச்சு இந்த மாற்றங்கள்லாம் ஏன் வருது, என்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு, இதனால யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கு சவால் வரப்போகுதுன்னு தெளிவா அலசலான்னு இருக்கோம். ஆமா. இத 2 கோணத்துல பார்க்கலாம். ஒண்ணு, தகுதியானவங்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள சில விஷயங்களை நீங்க பண்ணலைன்னா, உங்க ரேஷன் கார்டே ரத்தாயிடும்னு ஒரு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் இருக்கு. ஓ, ஒரு பக்கம் ஜாக்பாட்டு, இன்னொரு பக்கம் கார்டு ரத்தாகும் அபாயம். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? எதுக்காக திடீர்னு இவ்ளோ பெரிய சீர்திருத்தம்? இங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது. அரசாங்கம் வெளியிட்ட தகவல் படி 2025 டிசம்பர் வரைக்கும் சுமார் 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் இருந்திருக்கு. என்னது, 3 கோடியா? நம்பவே முடியலையே. இது எவ்ளோ பெரிய எண்ணிக்கை! ஆமா, இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. இந்த போலி அட்டைகளால உண்மையான ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய அரிசி, பருப்பு, கோதுமை போன்ற பொருட்கள்லாம் ம், சரியா கிடைக்காம போயிருக்கு. இதனால அரசுக்கு எவ்ளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? அந்த வீடியோல சொல்ற கணக்குப்படி தமிழக அரசுக்கு மட்டும் சுமார் 20,000 கோடி ரூபாய் இழப்பு. 20,000 கோடியா? அடேங்கப்பா! ஆமா, இதுக்கு காரணம் சில பேர் தப்பான வருமான சர்டிபிகேட் கொடுத்து கார்டு வாங்குறது, ஒரே ஆள் பல கார்டு வச்சிருக்கிறது, இந்த மாதிரி பல முறைகேடுகள் நடந்திருக்கு. அப்போ இந்த புது திட்டத்தோட முதல் நோக்கம் இந்த போலி அட்டைகளை மொத்தமா ஒழிச்சு உண்மையானவங்களுக்கு அவங்க உரிமை முழுசா கிடைக்க வழி செய்யறது தான். நான் சொல்றது சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இதுல 100% வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதும் ஊழலை குறைக்கிறதும் தான் முக்கியமான இலக்கு. சரி, இந்த பெரிய ஓட்டையை அடைக்க இப்போ அரசாங்கம் என்னென்ன புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க? இது ஒரு முழுமையான டிஜிட்டல் தீர்வா கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்கு கீழே பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. முதல்ல ரொம்ப முக்கியமானது இகேவைசி அப்டேட். இது இப்போ கட்டாயம். இகேவைசியா? அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி இந்த போலி கார்டுகளை கண்டுபிடிக்கும்? இகேவைசினா ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு உண்மையான நபர்தான்னு டிஜிட்டலா உறுதிப்படுத்துறது. உங்க கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரேஷன் கடைக்கு போய் கைரேகை வைக்கணும். ஓ, அப்போ இறந்து போனவங்க பேர்ல இல்ல இல்லாதவங்க பேர்ல இருக்கிற கார்டுலாம் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். கரெக்ட். அடுத்தது 2வது, உங்க ஆதார் எண்ணை ரேஷன் கார்டோட இணைக்கிறது. இதுவும் கட்டாயம். ஆதார் இணைப்பு எதுக்கு? ஒருத்தருக்கு ஒரு ஆதார் தானே இருக்க முடியும். அப்போ நீங்க ஆதார் இணைக்கும்போது அந்த ஆதார் நம்பர் வேற ஏதாவது ரேஷன் கார்டுல இருக்கான்னு சிஸ்டம் செக் பண்ணிடும். ஆஹா, சூப்பர். அப்போ ஒருத்தர் 10 கார்டு வச்சிருந்தாலும் ஒரே ஒரு கார்டு தவிர மத்த 9 போயிடும். அதேதான். இது 2ம் அடித்தளம். 3வதா, பொருட்கள் வாங்கும்போது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு. அதாவது கைரேகை வைக்கிறது. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே, வயசானவங்களுக்கு கைரேகை பதிய மாட்டேங்குதே. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்ல கேள்வி. இந்த பிரச்சனையும் அரசு யோசிச்சிருக்கு. அதுக்கு தான் இப்போ புதுசா முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷனா ரேஷன் கடையிலயா? ஆமா, உங்க கைரேகை பதியலன்னா அங்க இருக்கிற மெஷின் உங்க முகத்தை ஒரு போட்டோ எடுக்கும். அத உங்க ஆதார் போட்டோவோட ஒப்பிட்டு சரி பாத்துரும். சோ இனிமே கைரேகை பதியலன்னு யாரும் பொருள் வாங்காம போக வேண்டியதில்ல. இது நிஜமாக ஒரு நல்ல முன்னேற்றம். வெளிப்படைத்தன்மைக்கு வேற என்ன பண்ணிருக்காங்க? எல்லா ரேஷன் கடைகள்லயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும்னு அந்த வீடியோல சொல்லிருக்காங்க. இதனால முறைகேடுகள் நடக்கிறதான்னு கண்காணிக்க முடியும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு டெட்லைன் இருக்கு. மார்ச் 31. அந்த தேதிக்குள்ள மக்கள் இதெல்லாம் பண்ணலன்னா என்ன ஆகும்? அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான எச்சரிக்கை. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த இகேவைசி ஆதார் இணைப்பு வேலையை முடிக்காதவங்களோட ரேஷன் அட்டைகள் முழுமையா செயலிழந்து விடும். அதாவது ரத்து செய்யப்படும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அடையப்பா, அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, எல்லாரும் உடனடியா செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆமாம், இது ஒரு இறுதிய வாய்ப்புன்னே சொல்லலாம். சரி, ஒரு பக்கம் இவ்வளவு கடுமையான விதிகள், கார்டு ரத்தாகும் அபாயம்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இது ஒரு ஜாக்பாட்னு சொன்னீங்க. இதனால மக்களுக்கு என்ன பெரிய நன்மை கிடைக்க போகுது? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த விதிகள் பயனாளிகளுக்கு 2 பெரிய நன்மைகளை தருது. முதல் நன்மை ரொம்ப பேசிக்கான நன்மை. போலி அட்டைகள்லாம் நீக்கப்படுறதால உண்மையான பயனாளிகளுக்கு இனிமே சரியான அளவுல சரியான நேரத்துல ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். ஸ்டாக் இல்லங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. இதுவே ஒரு பெரிய ஆறுதலான விஷயம்தான்.
சில இடங்கள்ல பொருட்கள் வீடு தேடி டெலிவரி செய்யப்படணும் கூட அந்த தகவல் சொல்லுது. ஓ அப்படியா? சரி, ரெண்டாவது நன்மை என்ன? அதான் பெரிய ஜாக்பாட்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுதான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம். ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டிஜிட்டல் மாற்றங்கள்லாம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல முழு வீச்சுல செயல்படுத்த உதவுது. இனிமே தமிழ்நாட்டுல இருக்கிற 38 மாவட்டங்கள்ல நீங்க எங்க வேலை செஞ்சாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. அங்க பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடையிலே பொருள் வாங்கிக்கலாமா? சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய சிறப்பு. ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தர் வேலைக்காக சென்னைக்கு வர்றாருன்னு வச்சுக்கலாம். முன்னாடிலாம் அவர் ரேஷன் பொருள் வாங்கணும்னா லீவு போட்டு திருநெல்வேலிக்கு தான் போகணும். ஆமா, இல்லன்னா அவரோட பங்கு வீணாயிடும். ஆனா இனிமே அப்படி இல்ல. அவர் சென்னையில தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ரேஷன் கடையில வேணும்னாலும் அவரோட கார்டை யூஸ் பண்ணி பொருள் வாங்கிக்கலாம். அப்போ அவரோட குடும்பம் திருநெல்வேலியில மீதி பொருளை வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். இது இடம்பெயர்ந்து வேலை செய்யற கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதனால இந்தியா முழுக்கவும் சுமார் 80 கோடி பேர் பயனடைவாங்கன்னு அந்த வீடியோல குறிப்பிடுறாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 3 கோடி போலி அட்டைகளை ஒழிக்க அரசு இகேவைசி, ஆதார் இணைப்பு, பயோமெட்ரிக் மாதிரி டிஜிட்டல் முறைகளை கொண்டு வந்திருக்கு. ஆமாம். மார்ச் 31 கடைசி தேதி. இத சரியா பண்றவங்களுக்கு பொருட்கள் கரெக்டா கிடைக்கிறதோட தமிழ்நாட்டுல எங்க வேணும்னாது பொருட்களை வாங்குற வசதியும் கிடைக்கும். இதுதான் இந்த மாற்றத்தோட முழுமையான ஒரு சித்திரம். ஆனா இதுல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னது? வெளிப்படைத்தன்மைக்காக இந்த டிஜிட்டல் முறைகள் வரது ரொம்ப நல்லது, வரவேற்க வேண்டிய விஷயம். தொழில்நுட்பம் ஊழலை ஒழிக்க ஒரு சிறந்த கருவி, இதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா 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 எல்லா தொழில்நுட்பத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு இல்லையா? புரியல, எப்படி சொல்றீங்க? டிஜிட்டல் அறிவு கம்மியா இருக்கிறவங்க, இன்டர்நெட் வசதியே இல்லாத கிராமத்துல இருக்கிறவங்க, வயசானவங்க, இவங்களெல்லாம் இந்த சிஸ்டம் எப்படி உள்ளடக்க போகுது? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தொழில்நுட்பம் தெரியாததுனாலயோ இல்ல இகேவைசி பண்ண முடியாம போனதுனாலயோ ஒரு தகுதியான ஏழை குடும்பத்தோட ரேஷன் கார்டு ரத்தானா அப்போ இந்த திட்டத்தோட நோக்கமே அடிபட்டு போயிடுமே. உண்மைதான். டெக்னாலஜியை கொண்டு வர்றது மட்டும் போதாது, அது கடைசி மனிதனையும் போய் சேருதான்னு நாம உறுதி பண்ணணும். அதேதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. எத்தனை கோடி போலி அட்டைகள் நீக்கப்பட்டதுலயோ இல்ல எவ்வளவு பணம் மிச்சப்படுத்தப்பட்டதுலயோ இல்ல. தகுதியான ஒருத்தர் கூட தொழில்நுட்ப காரணங்களுக்காக அவரோட உரிமையை இழக்காம பாத்துக்கிறதுல தான் இருக்கு. இந்த மாற்றங்கள் பத்தின விழிப்புணர்வை அரசு எப்படி கொண்டு சேர்க்க போகுது, இந்த நடைமுறைகளை எவ்வளவு எளிமையாக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.